வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஃப்ரீலான்ஸ் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜான் சீனா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு செக்யூரிட்டி கார்டோட மிஷன் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலி இந்த படத்துல ஜான் சீனா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்சஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. ஒரு பர்டிகுலர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் மட்டும் ஒரு நார்மலான லைஃப், ஒரு லாயரா வந்து தன்னோட லைஃபை தன்னோட மகள் மற்றும் மனைவியோட ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கிற இவரோட லைஃப்ல ஒரு முக்கியமான டாஸ்க் வருது. அதாவது பெலிடோனியாவோட ஒரு சர்வாதிகார பிரசிடென்ட்டை இன்டர்வியூ பண்றதுக்காக போகக்கூடிய ஒரு ஃபீமேல் ரிப்போர்ட்டர். அந்த ரிப்போர்ட்டருக்கு இவர் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது அந்த டாஸ்க். ஸோ அந்த ஜேர்னில இவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த பிரசிடென்ட் யாரு, அவருக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு, அதை இவர் கவுண்டர் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். பொதுவாக ஜான் சீனா படங்கள் அப்படின்னாலே ஆக்ஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இந்த படத்துலையும் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதிலும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கன் ஃபைட்ஸ் அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் அந்த பெலிடோனியா அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டிலோட பிரசிடென்ட், அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் அவருக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் அப்படின்ற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இவங்க போகக்கூடிய அந்த லொக்கேஷன்ஸ் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய ஜங்கிள்லாம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. ஓவரால் வந்து டியூரேஷன் வைஸ்மே ஒரு 1.25 மணி நேரம் தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட பேஸ் தான் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் நகருது. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் இந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரசிடென்ட்டுக்கான ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் நீட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதை கவுண்டர் பண்றதுக்கு இவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா காட்டியிருக்க மாட்டாங்க. அதுலயும் ஜான் சீனா ஒரு பாடி கார்டா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு அப்படின்றதுலயே வந்து பெரிய லெவல்ல சுவாரஸ்யம் இருக்காது. அதே மாதிரி அந்த ஃபீமேல் ரிப்போர்ட்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான பர்பஸ் அப்படின்றதுமே வந்து அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்காது. அவங்க சில ரீசன்ஸ் சொல்லுவாங்க எதனால இதுக்கு வரேன் அப்படின்ட்டு. பட் அதுவுமே வந்து அந்த அளவுக்கு கன்வின்சிங்கான ரீசனா இருக்காது. ஸோ இதெல்லாமே கண்டிப்பா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் வர மாதிரி இருக்கும். பட் பெருசாலாம் இல்லை, பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.